10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4 9வது கணக்கு பார்க்குறோம். f என்ற சார்பானது f of x equal to x plus 2 x greater than 1 2 அப்படிங்கிற மதிப்பானது -1 less than or equal to x less than or equal to 1 x minus 1ங்கிற மதிப்பானது -3 less than x less than -1 என்று வரையறுக்கப்பட்டால் பின்வரும் மதிப்புகளை காண்க அப்படின்னு ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் இதில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம முதல்ல கொடுக்கப்பட்டுள்ள சார்பை எடுத்து எழுதிப்போம். சார்பு என்ன? f of x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எப்போ எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிற சார்பை நம்ம எடுத்துக்கணும்? எக்ஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா என்ன? அப்போ இதில் நம்ம எக்ஸோட மதிப்புகளை எடுத்து எழுதுவோம். 1ஐ விட அதிகமான மதிப்புகள். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன மதிப்புகள்? 2 3 4 கிரேட்டர் தென் 1ங்கிறதுனால எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அடுத்த சார்பு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? 2. அப்போ 2ங்கிற மதிப்பு எப்போ? -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 விச் இம்ப்ளைஸ். அப்போ இந்த இடத்துல எக்ஸோட மதிப்புகள் என்னென்ன? -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறதுனால -1 +1 ரெண்டுமே ஆட் ஆகும். -1க்கும் +1க்கும் இடையில இருக்கக்கூடிய என்னென்ன? -1, 0, 1 ஆகிய 3 மதிப்புகளும் இந்த இடைவெளியில் வரும். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற சார்பு என்ன? x-1ன்னு கொடுத்துருக்குறாங்க. எப்போ x-1ங்கிற சார்பை எடுத்துப்போம்? -3 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் -1 எனும் பொழுது எக்ஸோட மதிப்பு -3 விட அதிகம். அப்போ என்னென்ன? -2. அதே போல் -1 விட கம்மி. -1 விட கம்மினா -2 மட்டும்தான். அதாவது இதே முழுக்களாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா -2 எடுத்துப்போம். இப்போ -3க்கும் -1க்கும் இடையில பார்த்துட்டோம்னா என்னென்ன எண்கள் இருக்கும்? -2.9 -2.8 அப் டு எது வரைக்கும்? -1 வரைக்கும் நம்ம இதில் மதிப்புகள் இருக்கும். இப்போ இதில் நம்ம முழுக்களாக எழுதுகிறப்ப x ஈக்குவல் டு -2 அப்படிங்கிற எண்ணை மட்டும்தான் எழுதியிருக்கிறோம். இதில் கணக்கிட வேண்டிய 4 பிரிவுகள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்து எழுதிப்போம். எஃப் ஆஃப் 3 எஃப் ஆஃப் 3 எனும் பொழுது, அதாவது எஃப் ஆஃப் 3 கணக்கிடுறோன்னா கொடுக்கப்பட்டுள்ள சார்பில் 3 அப்படிங்கிற மதிப்பு எந்த இடைவெளியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 3ங்கிற மதிப்பு எந்த இடைவெளியில் இருக்குது? எக்ஸு கிரேட்டர் தென் 1ல் இருக்குது. அப்போ எக்ஸு கிரேட்டர் தென் 1ல் சார்பு என்ன? எக்ஸு ப்ளஸ் 2. எஃப் ஆஃப் 3 கணக்கிடுறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்போட மதிப்பு என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 2. இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிட போகிறோம்? 3. அப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 + 2 ஈக்குவல் டு என்ன மதிப்பு? 5. எஃப் ஆஃப் 3ஓட மதிப்பு 5. அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன். ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்கிறாங்க? எஃப் ஆஃப் 0. 0வானது நமக்கு எந்த இடைவெளியில் இருக்குது? -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த இடத்துல சார்பு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன? 2. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு பிரதியிட போகிறோம். 2 மட்டும்தான் இருக்குது மாறிலி. எக்ஸ் இருந்தால் தான் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுப்போம். வெறும் 2 மட்டும்தான் இருக்குங்கிறப்ப அப்போ விடை என்ன நமக்கு? எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2. அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன். மூன்றாவது சப்டிவிஷனில் என்ன கணக்கிட போகிறோம்? எஃப் ஆஃப் -1.5. எஃப் ஆஃப் -1.5. 1.5 அப்படிங்கிற எண்ணை நம்ம தனியாக எழுதலை, முழுக்கல்ல தான் எழுதியிருக்கிறோம். ஆனால் -1.5ங்கிற எண்ணானது எந்த இடைவெளியில் நமக்கு இருக்குது? -3க்கும் -1க்கும் இடையில தான் -1.5. அப்போ அந்த இடத்துல சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன? x-1. இந்த சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிட போகிறோம்? -1.5. எஃப் ஆஃப் -1.5 ஈக்குவல் டு -1.5 -1. ரெண்டு எண்ணுமே மைனஸில் இருக்குது. ரெண்டுமே மைனஸில் இருந்ததுன்னா நம்பரை கூட்டிடலாம். கூட்டிட்டு மைனஸ் குறி கொடுப்போம். அப்போ
1 + 1 2 2.5. இது முடிஞ்சது. அடுத்து நான்காவது சப்டிவிஷன். நான்காவது சப்டிவிஷனில் என்ன கணக்கிடணும்? f(2) + f(-2). இதில் f(2) கணக்கிடுறோம். முதல்ல f(2) கணக்கிட போகிறோம் அப்படின்னா f(2)ங்கிற எண்ணானது எந்த இடைவெளியில் இருக்குன்னு பார்க்கணும். 2 அப்படிங்கிற எண்ணு x > 1ங்கிற இடைவெளியில் இருக்குது. அப்போ சார்பு f(x)ஓட மதிப்பு x + 2. f(2) f(2) எனும் பொழுது சார்பு f(x) ஆனது x + 2. ஸோ அப்போ இந்த இடத்துல x-க்கு பதிலாக 2ன்னு பிரதியிட போகிறோம். f(2) = 2 + 2 = 4. அடுத்து என்ன கணக்கிடணும்? f(-2)ஓட மதிப்பு தெரியணும். இந்த இடத்துல சார்பு f(x) -2ங்கிற எண்ணு எந்த இடைவெளியில் இருக்குது? -3க்கும் -1க்கும் இடையில. அப்போ அந்த இடத்துல சார்பு என்ன? x - 1. ஸோ அப்போ இதில் x-க்கு பதிலாக என்ன பிரதியிட போகிறோம்? -2. f(-2) = -2 - 1ஓட மதிப்பு என்ன? ரெண்டுமே மைனஸில் இருக்கிறப்ப நம்பரை கூட்டிடலாம். 1 + 2 3. என்ன 3? -3. therefore ரெண்டு நம்பரையும் என்ன செய்யணும்? கூட்டணும். therefore f(2) + f(-2) = 4 + -3. 4 + into minus என்ன? மைனஸ். 4 - 3 அப்படிங்கிறப்ப மதிப்பு என்ன? 1. புரிஞ்சுதா? தேங்க்யூ.